செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 3 மணி நேரம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 3 மணி நேரம் லேசாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், 6 மாவட்டங்களில் 1 மணி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சார்பாக கடந்த 24 மணி நேரமாக பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் போன்ற பல்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரமாக 13 முதல் 14 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழையாக பெய்யக்கூடும் எனவும் கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளுக்கு சாரல் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதும், குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகியுள்ள அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மணிக்கு அதாவது 2 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நகர்ந்து வருவதால் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த புயலின் தாக்கமானது சற்று இன்னும் குறைந்து காணப்பட்டு வருவதாலும் சென்னை புறநகர் பகுதிகள், மேலும் இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழையின் பாதிப்பு எந்த அளவும் இல்லை என்றும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த 11 மணி நேரத்தில் இந்த புயலானது வலுப்பெறும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு சென்னை புறநகர் முழுவதுமே பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த 11 மணிக்குள் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும், மேலும் இந்த புயலின் 3 முதல் 4 கிலோமீட்டர் வரை இந்த வேகமானது இருக்கக்கூடும் எனவும், காற்று கூட 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது 6 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சாரல் மழை வாய்ப்பு எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே அதிகாலை முழுவதுமே இந்த மேகமானது வாக ஓட்டத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் தற்போது மழைக்கு எந்த பாதிப்பும் பெரியளவும் இருக்காது. சாரல் மழைக்கான வாய்ப்பு மட்டும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.